Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ், சிறை இந்த 2 படங்க விமர்சனத்துக்கு அடுத்து உங்களிடம் நான் விமர்சனத்துக்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டிருக்க படம் தாய் கிழவி. ராதிகா அவர்கள் ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்த படம் என்று சொல்லலாம். உசிலம்பட்டி ஏரியாவில் செக்காவூரணி பகுதியில் ஒரு கிராமத்தில் வாழ்கிற பவுனுத்தாய் இல்லம்னு போட்டு பவுனுத்தாய்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 பையங்க. அதில் மூத்தவர் தான் சிங்கம்புலி அண்ணன், 2வது அருள்தாஸ், 3வது பாலசரவணன். 2 பையங்க, ஒரு பொண்ணு சுருளின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். அவங்கள வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேரேஜ் புரோக்கராக வர்ற ஒரு முனிஸ்கான், ஒரு கருப்பசாமி கோயில் பூசாரியாக ஒரு புதுமுகம் நடிச்சிருக்காரு. ஒரு தாடி கடிலாம் வச்சு குடிகாரன் கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மருமகன் முத்துக்குமார்னு ஒரு அண்ணன் நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரமே ரொம்ப ஒரு நகைச்சுவையாக, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. பவுனுத்தாய்ங்கிற கேரக்டரை காட்டும்போது அந்த ஊரே பயப்படுறாங்க. எல்லோரும் செயினெல்லாம் கலத்தி உள்ளே வச்சுக்கிறாங்க. ஏன்னா வட்டி வாங்குறதுல ரொம்ப கராராக வசூல். ஆம்பளை இருந்தால் கூட டம்னு அடித்து வட்டியை வசூல் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை கையில் ஒரு ரூபா காயின் இருந்தால் கூட அதை கூட பிடிங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப கெடுபிடியான கதாபாத்திரமாக ராதிகா பாத்திரம் படைக்கப்பட்டிருக்குது. அந்த ரெட்டக்கல் மூக்குத்தி, 2 சைடில் மூக்குத்தி, திருநெல்வேலி சைடில் பாம்படம்பாங்க, மதுரை சைடில் தண்டட்டிம்பாங்க. அந்த கெட்டப்பு, அந்த ஒப்பனை கலைஞருக்கு நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் தகும். இந்த வருஷம் அவருக்கு சிறந்த ஒப்பனையாளருங்கிற விருது ஸ்டேட் அவார்டோ சென்ட்ரல் அவார்டோ கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கமல் சாருக்கு கூட அபோய் சண்முகில் ஒரு லைட்டாக அது தெரிந்தது, அந்த ஒட்டியது தெரிந்தது. இதில் கொஞ்சம் கூட தெரியலை, யதார்த்தமாக இருந்துச்சு. அந்த ராதிகா கேரக்டர் ஓப்பன் பண்ணும்போதே சாமி கும்பிடுவாங்க. நல்ல மழை பெய்யணும், பூமி விளையணும், வெளிச்சத்தை கொடு ஐயா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுற ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காட்சியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாவை பொறுத்தவரை வாழ்ந்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதை மாதிரி அவங்க லைஃப் டைமில் இப்படி ஒரு படம் கிடைக்குமா அமையுமான்னு தெரியலை. கலைஞர்களுக்கு இது போன்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கும் போது அவங்க ரொம்ப பிரகாசிக்க முடியும். அது ராதிகாவோட சர்வீஸ் அவங்க பண்ண எத்தனையோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சர்வீஸுக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப கேஷுவலாக அமைஞ்சிருச்சு. அந்த கெட்டப்பு போட்டதுமே மாறிட்டாங்க. அப்புறம் அந்த நடை, உடை, பாவனை எல்லாமே அற்புதம்னா அந்த படத்தை நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் ராதிகாவுக்கு தகும். அதே மாதிரி இந்த 3 பேரும் தன் தாயிட்ட பணம் கேட்குற அப்பா இறந்த வீட்டில் சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ், பாலசரவணன் பணம் கேட்பாங்க மருமக முத்துக்குமாரோடு சேர்ந்து. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ராதிகா ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. உனக்கு நாங்கள் ஏன்டா காசு கொடுக்கணும், காசு கொடுக்கலாம், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாண்டுக்கு நின்று சாவு. பாலசரவணன் ஏதோ கேட்பான், ஏண்டா ஒரு 8 வயசு ஆகியும் பச்சையாகவே பேசுவாங்க, குண்டி எழுத கூட உனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள்லாம் இப்போ என்கிட்ட சொத்து கேட்குறியா, தர முடியாதுடா. நான் சம்பாதிச்ச காசு நானே சம்பாதிப்பேன், நான் அனுபவிப்பேன், நான் திம்பேன், காலி பண்ணுவேன். இது என்னுடைய சுதந்திரம். இதில் நீங்கள் தலையிடறதுக்கு பிறகு உங்களுக்கு உரிமை கிடையாது. சேர்த்த பிறகு பங்கு வச்சுட்டு போங்களேண்டா அப்படின்னு சொல்கிற அந்த கம்பீரமாகட்டும். வேறு வழி இல்லை, போயிடுவாங்க, சடைச்சிட்டு போனவங்க. ரொம்ப நாள் கழித்து பவுனுத்தாய் அந்த ஊருக்குள்ளே ஒருத்தன் கருப்புசாமியை சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர், ஒரு குடிகாரன் கேரக்டர். அந்த கேரக்டர் கருப்புசாமிகிட்டே பேசிக்கிட்டே இருப்பார். ஏப்பா ஊருக்குள்ளே யாருக்கெல்லாமோ சாவு இருக்குது, இந்த கொள்ளை வெட்டி வாங்குகிற பவுனுத்தாய்க்கு நீ சாவை கொடுக்க மாட்டியா? அவன் என்ன நேத்தா சமைஞ்சா? அவள் எவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கால, நேற்று இருக்கிற இளந்தாரி பயிரெல்லாம் சாப்பிட்றான், இவன் சாப்பிட மாட்டேன். கருப்பா சீக்கிரம் ஒரு வழியை காட்டு கருப்பா, இவளை நீ ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கவும். அதுக்கு அடுத்த காட்சியே பார்த்திங்கன்னா ராதிகா ஃபெராலிக் அட்டாக்கில் விழுந்துடுற மாதிரி ஒரு காட்சி. பேரமெல்லாம் ஓடி சொல்லுவான். எல்லாம் திட்டுன்னு பெண்கள் ஊர் எல்லாம் கலவரமாகி அந்த
ராதிகாவை பார்க்க வருவாங்க. ராதிகா படுக்கை இருந்துக்கிட்டு விரலை மட்டும் அப்படி அப்படி ஒரு 3 விரலை நீட்டிக்கிட்டு ஒரு விரலை நீட்டிக்கிட்டு ஒரு படுக்கை ஆகிடுவாங்க. இப்போ பையங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பப்படும். பையங்கள்லாம் வர்றாங்க. வந்த இடத்துல இளவரசன் மாதிரி ஒரு கேரக்டர். அவர் ஒரு பைத்தியங்கிறத செகண்ட் ஹாப்பில் காட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் ரொம்ப நல்ல கேரக்டர் அது. ஒரு நகைக்கடைக்காரர் மாதிரி வந்து இந்த அம்மா என்கிட்ட நேரத்து 160 பவுன் வாங்கிட்டு போச்சப்பா, எங்கே வச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு கூண்டத்துக்கு போட்டு போயிடுறாரு. அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த காட்சிகளுக்காக அவங்க எடுக்கிற சிரத்தை, அந்த அம்மா எங்கே கொண்டு வந்து நகையை வச்சுருக்காளோ அப்படின்னு போராட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி அந்த அம்மா உயிரோடு இருந்தால் தான் அந்த நகை இருக்க இடத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆளுக்கு 30 பவுன் வரும். இன்றைக்கி ஒரு பவுன் எவ்வளோ லட்சமோ போகுது. அதனால் அது ஒரு பெரிய தொகை, ஊருக்குள்ளே நிறைய இடம் வாங்கிடலாம் அப்படி இப்படின்னு ஆசைப்படுறாங்க. பேராசை பெருநஷ்டங்கிற பழமொழி மாதிரி ஒரு மருமகன் கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். முத்துக்குமாருங்கிற ஒரு மனிதன் நடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வடிவேல் ஸ்டைல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கேஷுவலாக அந்த சிகரெட் அடிச்சுக்கிட்டு அந்த டான்ஸு எல்லாம் ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 3 பவுன் பாக்கி, அதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. கிராமங்களில் இந்த மாதிரி 3 பவுனுக்காக 10 பவுனுக்காக பொம்பளைகளை கொண்டு வந்து விடுறதும், அப்புறம் ஊர் பஞ்சாயத்து பண்ணி அந்த பவுனெல்லாம் போட்டு அனுப்புறதும் ஒரு வழக்கமான ஒரு காட்சி. இருந்தாலும் அந்த காட்சியை வந்து இந்த கதையை பொறுத்தவரை நம்ம ஒரு நகைச்சுவையோடு அழகாக நகர்த்தியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவருக்கு, அந்த பையனுடைய காட்சியை கூட ரொம்ப ஒரு காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் ஒரு வாட்டி அப்பா பார்த்து போடா வெண்ணெய் அப்படின்பான். டேய், உங்கள் அம்மா ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுக்க சொல்கிறாம்மா, போடா வெண்ணெய் அப்படி திட்டிட்டு போவான். அதுக்கு அந்த அப்பா கோவப்பட மாட்டார். பரவாயில்லையா, பையன் தேறிட்டானே, இவ்வளோ விவரமாக பேசுகிறானே, பிழைச்சிக்குவான் அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள மனிதர்கள் அடித்தா கூட என் பையன் ஒன்றுக்கு ஆக மாட்டான்னு நினச்சேன், இப்போ நான் அடிச்சிட்டான், பெட்டர் ஆகிடும் அப்படின்னு ஒரு தற்பெருமை பாராட்டுற ஒரு சீன். அதெல்லாம் ரொம்ப நல்ல சீன் அது. அதே மாதிரி ராதிகா பண்ணுற ஒவ்வொரு காட்சிகளும் அற்புதம். அவளை காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து ஒரு பட்டணத்தில் சேர்க்குறாங்க. ராதிகா படுத்துக்கிட்டே அமைதியாக தான் இருக்காங்க. பட்டு அந்த உடல்நிலை சரியில்லாமல் நிறைய கூட அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறவங்க. எப்போ கண்ணு திறக்கும், எப்போ காது கேட்கும், எப்போ கையாட்டுவாங்க, எப்போ காலாட்டுவாங்கன்னு நம்மளை முழு கவனத்தையும் ராதிகா மீது செலுத்த வைக்கிறார்கள். அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. பணம், அங்கங்கே கடன், நகைகளெல்லாம் தன்னுடைய மனைவிமார்கிட்டெல்லாம் வாங்கி விற்று பில்லு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆஸ்பத்திரி காட்சிகள் அத்தனையும் அலப்பறை, அற்புதமான நகைச்சுவை. அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் பேசுவதாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரி ஓனர் அந்த டாக்டர்களை திட்டும் காட்சியாக இருக்கட்டும், இவர்கள் சிங்கம்புலி எல்லோரும் போய் ஐயா உங்கள்கிட்ட பெரிய பெரிய ஊசியெல்லாம் இருக்குது, அந்த ஊசியை போட்டு மாத்திரை கத்திரையை போட்டு எங்கள் ஆத்தா கொஞ்சம் ஞாபகத்தை வர வச்சு அந்த பவுன் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமாயான்னு கேட்குறது. அதுக்கு அந்த ஜப்பானீஸ் மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர் தமிழ் பேசுவது, அவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர். படத்தில் அது போன்ற அற்புதமான காட்சிகள் ஏராளமாக இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் உள்ள அலப்பறைனா ஆஸ்பத்திரி காட்சிகள் அத்தனையுமே அலப்பறை. 3 பேருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. 3 பேர் சரியான கூட்டணி. இந்த அரசியல் நேரத்தில் கூட்டணி பற்றி பேசுகிறது மாதிரி சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ், பாலசரவணனுடைய கூட்டணி பிரமாதம். ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த படத்தில் அவங்க தான் 3 பேர் தான் ஹீரோ. அப்படி நடிக்கிற இந்த காட்சியில் வந்து அவங்க வந்து தாயை காப்பாற்றி கொண்டு வருவாங்க. அந்த தாயை காப்பாற்றுவதற்கு கூட அவங்களுடைய மருமகன் முத்துக்குமாருங்கிற கேரக்டர், சரி என்ன இருந்தாலும் எங்கள் மாமியாரை காப்பாற்றினா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், நகையில் பங்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. எல்லாருமே அந்த ஆசையை தான் படுறாங்க. மகளை தவிர 3 மகன்களும் 3 மருமகள்களும் முத்துக்குமாரும் இந்த ஆசைப்படுறாங்க. அவர் 4 லட்ச ரூபா கொடுப்பார். அந்த 4 லட்ச ரூபாய் கட்டி ராதி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஆப்ரேஷன் சக்ஸஸ். அதுதான் படத்தையே காப்பாற்றினது வேறு ஒரு ரிலீஃப் இருக்கும், எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும். ராதி அம்மா வந்து அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த உலகத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அம்மா காது கேட்குதாம்மா, அவனால் பேச முடியுதாம்மான்னு அந்த 3 மகன்களும் பேசுவாங்க. அந்த அம்மா தொண்டையை லைட்டாக அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொன்னால் புளிச்சு போன கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்போ அவங்க சாப்பிட்ட போய் தான் பேசுவாங்க. அந்த காட்சி ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே கேட்பாங்க, காப்பாற்றினதே அதுக்கு தான். எதுக்காகன்னா அந்த அம்மா அந்த 160 பவுன் எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்குறதுக்காக. அம்மா நீ ஒரு 3 பேரில் காமிச்சு இப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்னம்மா அர்த்தம், அது விஷயமா தாம்மா உன்னை காப்பாற்றணும், அது எங்கே இருக்கு, என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மாவுக்கு புரியாது. ஆமாம்மா நீ இப்படி காமிச்சிக்கிட்டே இருந்தியே, படுத்துருக்கும் போதெல்லாம் 3 காமிச்சு அப்புறம் 1 காமிச்சேன். ஓ அதுவாடா,
மாடியிலேருந்து நீங்கள் என்னை தூக்கிட்டு வரும்போது அந்த காத்தாடி அமர்த்தாமல் வந்துட்டீங்க, அதை சொல்லதுக்கு தான் வந்தேன். என்னது 3 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. காத்தாடி அமர்த்ததுக்கு தான் இப்படி கை காமிச்சியா அப்படிம்பாங்க. அந்த காட்சியெல்லாம் வந்து சிங்கம்பலி ரியாக்ஷனாக இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், பாலசரவணன் இருக்கட்டும், பிச்சுட்டாங்க. அவ்வளோ பிரமாதமான ஒரு காமெடி ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் அப்படி சாரியை உதறி சொருகிட்டு அப்படி போட்டு அப்படி பையை பிடிச்சி நடந்து ஹைஸ்பீடில் நடந்து வருவாங்க. பிரமாதம். ஒரு குட்டி சிவாஜி கணேசனே என்று சொல்லலாம். பொம்பளை சிவாஜி என்றால் ராதிகாவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பொருத்தமான கேரக்டர். முதல் மரியாதை படத்துக்கு ராதிகா தான் டப்பிங் பேசியிருப்பாங்க ராதாவுக்காக. அந்த சிரிப்பே தனி ஒலியாக இருக்கும். ராதாவோட சிரிப்பே கலன்னு இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு ராதிகா கூட டைரக்டர்கிட்ட கோவிச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கல, நான் பண்ண மாட்டேனா சிவாஜி சாரோட முதல் மரியாதை படத்தில் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த தவிப்பெல்லாம் இந்த படத்தில் நிறைவேறி இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். முதல் மரியாதைக்கு ராதாவுக்கு கிடச்ச கேரக்டரை விட இது பிரமாதமான கேரக்டர், கம்பீரமான கேரக்டர், ஒரு வாழ்வியல் கேரக்டர், ஒரு அர்த்தமுள்ள கதாபாத்திரம். அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரோட மேட்ச் ஆகியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வர்றதாக இருக்கட்டும், ஊருக்குள்ளே வர்றதாக இருக்கட்டும், அந்த நகையை எடுத்து பொம்பளை பிள்ளைங்களாம் மேலே வாங்கடின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பாங்க பல்லாங்குழியை வச்சு. அந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு கவித்துவமான காட்சி. அது ஒரு விருதுக்குரிய காட்சி, கமர்ஷியலான காட்சி. ரொம்ப ஒரு பெண்களுக்கு எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. பல்லாங்குழி மாதிரி வாழ்க்கை கண்டி ஒன்று எடுத்து ஒன்றில் போடணும், ஒன்றை தூக்கி ஒன்றில் போடணும், காசு சேர்க்கணும். காசு இல்லாமல் அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் காசு இல்லாமல் மரியாதையாக வாழ முடியுமானா முடியாது. மரியாதையாக வாழ முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது போய். கையில் காசு இருந்தால் தான் நம்ம கௌரவதியாக நிம்மதியாக வாழ முடியும். நமக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா 4 பேர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. நாம் ஆம்பளைங்களுக்கு தெரியாமோ தெரிஞ்சோ நாம் கொடுக்குற பணத்தை மிச்சம் பிடிச்சி அதை பார்த்து இதை பார்த்து மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கணும். பொம்பளைங்களுக்கு சுதந்திரங்கிறதே அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்குது. அவங்க சம்பாதிச்சு அந்த காசை சேர்த்து வைக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபிலாசபியே சொல்லுவாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். அது கைத்தட்டல் பெறும் அளவில் அந்த காட்சி பிரமாதமாக இருக்கும். இவ்வளவு அற்புதமான ஒரு 90% சிறப்பாக இந்த படம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எனக்கும் அதில் முழு உடன்பாடு தான். சொல்ல போனீங்கன்னா இந்த படத்தில் கருப்பசாமிங்கிற ஒரு சிலை வந்து ஒரு கதாபாத்திரம். பாலச்சந்தர் வந்து அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் சொல்லுவார், இவர்களோடு குற்றால அருவி நடிக்கும் அச்சமில்லை அச்சமில்லைம்பார். அது மாதிரி இந்த படத்தில் தாய்க்கிழவியில் எல்லா நடிகர்களையும் போட்டு இவர்களுடன் கருப்பசாமி என்ற ஒரு கதாபாத்திரமும் நடித்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த சாமியை மக்களோடு மக்களாக இயல்பு வாழ்க்கைக்கு இணையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ராதிகா கிளைமேக்ஸில் இத்தனை பேரையும் பொண்ணுங்களாம் சரி வாங்கடி நான் பிரித்து தரேன், நீங்கள் வச்சு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் நகையெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அந்த படம் சூப்பர், பார்க்க வேண்டிய படம். அதாவது இந்த படத்தில் ஒரே ஒரு நெருடலான காட்சி, இவ்வளோ பிரமாதமான படத்தில் ஒரு கருப்பு புள்ளின்னு சொன்னிங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு காட்சி தான். 2 காட்சின்னு சொல்லுவேன். பஞ்சாயத்தில் ஒரு 3 பவுன் கேட்ட மருமகனை நிப்பாட்டிட்டு அந்த காட்சியை நமக்கு பார்க்கவே முடியாது. ரொம்ப யதார்த்தமாக இல்லாமல் ரொம்ப அபத்தமாக இருக்கும். அப்படி அந்த காட்சி தேவையில்லை அந்த படத்துக்கு. தாலியை நீ என்னடா 3 பவுனுக்காக என் மகளோட வாழ மாட்டேன்ட்ட, உன்னோட இனிமேல் என் மகா வாழ மாட்டாடா, தாலியை கழுத்தி போட்டுன்னா டப்புன்னு தாலியை கழுத்தி என் மூஞ்சில் போடுவாங்க. அவன் அத்தை என்னை மன்னிச்சிருங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் அழுகுறான், கெஞ்சுறான், கதறான். அதெல்லாம் கண்டுக்காமல் கட் பண்ணால் முனிஸ்காந்துக்கு 15 வயசு உள்ள பையனோட அந்த தாய்க்கு ராதிகாவோட மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அந்த காட்சியில். ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை. ராதிகாவுடைய மகன்கள் ஆசைப்பட்டதைத்தான் அந்த மருமகனும் ஆசைப்பட்டான். ராதிகாவுடைய மருமகள்கள் ஆசைப்பட்டது தான் அந்த மருமகன் ஆசைப்பட்டான். அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், திருத்தியிருக்கலாம். அது ரொம்ப ஒரு அபத்தமான காட்சினா அந்த ஒரு காட்சி தான். முத்துக்குமாரை பஞ்சாயத்தில் வெளியே போச்சுட்டு முனிஸ்காந்துக்கு 1000 பொண்ணு அந்த ஊரில் கிடைக்கும். அதுக்கு ராதிகா மகள் ஒத்துக்கொண்டது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் அந்த படத்து மேலே நம்ம ஒரு மரியாதை வச்சு அந்த படத்தை மேலே நம்ம அளவு ட்ராவல் பண்ணி அந்த படத்தை அணுகுணவாக ரசித்ததால் அந்த காட்சியை நம்மளால் ஏற்றுக்க முடியல. என்ன சொல்லியிருக்கணும், பேரங்கிட்ட கேட்டால் பேரன் என்ன சொல்லியிருக்கணும், அந்த மதுரை ஸ்லாங்கில் அந்த பருத்திவீரன் படத்தில் உள்ள ஸ்டைல் என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் அம்மாவுக்கா பொண்ணு பார்க்குறீங்க, எங்கள் அம்மாவுக்கா மாப்பிள்ளை பார்க்குறீங்க, எங்கள் அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையும் வெட்டிட்டு எங்கள் ஆத்தாளையும் வெட்டிட்டு நான் செயலுக்கு போயிடுவேன்னு சொல்லணும் அந்த பையன். ஆனால் அப்படி சொல்ல மாட்டான். யார் மாப்பிள்ளை அப்படிமா. அது ஒரு
மகள்கிட்ட கேட்கும்போது கூட மகா சரின்னு தலையாட்டுவாங்க. அப்படி ஆட்டக்க முடியாது. 15 வயசு பையன் அவனோட வாழ்ந்திருக்காங்க. அவன் வந்து ஒரு நிறையா கூத்தியார் வீடு வச்சுக்கிட்டோ ரொம்ப ஒரு குடியாரனவோ அவனை காட்டலை. ஒரு நல்ல மனுஷன். மாமியார் கொடுத்த அந்த காசெல்லாம் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சு ஒரு 4 லட்ச ரூபா அத்தையோட ஆப்ரேஷனுக்கு கொடுக்குறான். அந்த பணத்தில் தான் ஆப்ரேஷனே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, முனிஷ்காந்துக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒட்டவில்லை. அது ரொம்ப அபத்தமான காட்சி என்னை பொறுத்தவரை. அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ஏன் ஒத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அந்த படம் ஓடி இருக்கக்கூடாது, எப்படி ஓடிச்சின்னு எல்லோரும் கேட்கலாம். படத்தில் உள்ள 90% காட்சிகள் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நகைச்சுவையிலையும் சரி, யதார்த்தத்திலையும் சரி, ஒரு கிழக்கு சீமையிலே ஒரு மண்வாசனை அந்த படத்தின் தரத்துக்கு நிகராக எடுத்துட்டாங்க. அதனால் அந்த காட்சி மக்கள் மத்தியில் அது பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை, மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு குறையை தவிர இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. இந்த படம் இயக்குனருக்கு பெரிய விருது வாங்கி கொடுக்கலாம், ராதியாவுக்கு மிகப்பெரிய விருது வாங்கி கொடுக்கலாம், ஒரு சிறந்த பெண்கள் படமாக இது தேர்ந்தெடுக்கப்படலாம். இப்படி எத்தனையோ இந்த படத்துக்கு உண்டான விருதுக்குரிய படமாக, மரியாதைக்குரிய படமாக இருக்கிறது. இந்த படத்தை நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்காக அந்த ஒரு காட்சிக்காக அந்த படத்தை மிஸ் பண்ண முடியாது. படம் பொழுதுபோக்கான படம், பெண்களுக்கு பிடிச்ச படம், பெண்களுடைய வாழ்வியலை கற்றுக் கொடுத்த படம். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தாய்க்கிழவி வெற்றிக்காக, வெற்றியை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம் இது. வாழ்த்துக்கள். நன்றி.